எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இந்த தேர்தல் 1967, 77, அடுத்து 2026 இனிமேலெல்லாம் வைரல் ஆயிரும். அவர் சொன்ன அந்த டயலாக், பேசின டயலாக் எல்லாம் அதே மாதிரியே இப்போ நடந்துருச்சா? இந்த இது ஒரு எதிர்பார்க்காத தமிழ்நாடு வரலாற்றிலேயே இல்லாத ஒன்றாக இது இனிமே அடுத்து வரக்கூடிய வரலாற்றில் எழுதப்படக்கூடியதாக கவனிக்கத்தக்கதாக இருக்குமா? எல்லா தேர்தல்களுமே பிரசிடென்ஸ் இருக்காது. ஒரு தேர்தலும் ஒரு மார்க். நீங்க நம்ம 91ல ஒரு பெரிய ஸ்வீப் பார்த்தோம். நம்ம 96ல அதே மாதிரி அப்படியே திருப்பி ரிவர்ஸா வந்து அது ரெண்டும் பாத்தீங்கன்னா 91ல ராஜீவ் காந்தி அவர்களுடைய மறைவு பெரிய வேவு, பெரிய இழப்பு. 96ல அதிமுக அவங்களுடைய திருமண வளர்ப்பு ஒரு கடும் எதிர்ப்பு. அந்த அலை சொல்லலாம். இங்க உங்களுக்கு என்ன அலை இருந்தது இது வர்றதுக்கு? இல்ல, அதுதான் நீங்க அலை இருந்தாதான் மாற்றம் வரும்ன்றதை விட நீங்க இப்ப நம்ம திருப்பி அதேதான். நீங்க டிஎம்கேக்கு இருந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒண்ணு, நாங்க அதை கணிக்க தவறல. இல்ல அது சம்பவம் அது இருந்திருக்குன்றது நமக்கு இந்த ரிசல்ட் சொல்லுது. இதோட சேர்த்து இங்க தொடர்ந்து திமுக எதிராக களமாடக்கூடிய அதிமுகவுடைய அவங்க அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணு அவங்க பார்வையில் இருந்திருக்கு. இது இல்லாம நான் சொன்ன ஃபேக்டர் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். இந்த ஃப்ளோட்டிங் ஓட் ஏற்கனவே இருந்ததும் சேர்ந்துருச்சு. அவருக்கு ஒரு சமீபமான சொல்றது ஒரு டெக்கேட் கூட வச்சுக்கலாம். ஒரு 10 ஆண்டு காலமா சில அரசியல் நடைமுறைகள் யாரோ ஒரு சிலர் பண்றத ஒரு பொதுப்படையா பேசுறது. உதாரணத்துக்கு பணம் கொடுக்குறாங்க ஓட்டுக்கு அப்படின்றது பொதுப்படையா இது எல்லாருமே கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் வருது. எல்லாருமே யார் கொடுக்குறதுன்னா ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சிகள்ன்ற மாதிரியான ஒரு தோற்றம் தான் உருவாகும். ஏற்கனவே இருந்த அரசியல் கட்சிகள் அதுதான் நான் கேட்கிறேன், யார் கொடுத்தாங்க அப்படி ஒரு பேச்சு நீங்க எங்கேயோ ஒரு சம்பவம் நடக்குது, இல்ல யாரோ ஒருத்தர் தனிப்பட்ட முறையில யாரோ ஒருத்தர் பண்றது நம்ம இதெல்லாம் இந்த நரேட்டிவ்லாம் செட் பண்ணப்பட்டிருக்கு. நேரட்டிவ் செட் பண்ணப்பட்டதா அல்லது கொடுக்கப்பட்டதா? திமுக அதிமுக பிரதான கட்சிகள்லாம் கொடுத்ததா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இல்ல. எனக்கு தெரியல. இந்த தேர்தல்ல கூட கொடுக்கல. எனக்கு தெரியல. ஆனா அது மாதிரியான விஷயங்கள் நடந்ததா சொல்லப்படுது. நான் வேட்பாளரா இருந்தா எனக்கு தெரியும். இல்ல நாங்க செய்திகள்ல வருது இல்லையா, இங்க கொடுத்தாங்க. இது ரொம்ப 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 ஃபேரா பேசணும். நீங்க நாம கரப்ஷனை பத்தி பேசுவோம். கரப்ஷனை பத்தி பேசும்போது பொலிட்டிக்கல் கரப்ஷனை பத்தி பேசுவோம். பியூரோக்ரசி கரப்ஷனை பத்தி பேச மாட்டோம். இண்டிவிஜுவல் கரப்ஷனை பத்தி பேச மாட்டோம். ஒரு காலேஜ்ல எனக்கு என் பையனுக்கு சீட்டு வேணும்னு சொல்லி நான் யாரோ பிடிச்சு போனாலும் கரப்ஷன் தான். ஆனா அது எனக்கு கரப்ஷனா தெரியல. ரொம்ப இதுவா பேச. ஆனா மக்கள் எதை அந்த பட்டியல வச்சிருக்காங்கன்றது ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நான் ஓட்டரா நான் செய்யக்கூடியது எனக்கு கரப்ஷனா தெரியல, இல்ல அது தவறா தெரியாம இருக்கலாம். ஆனா நான் எதை சோசியலா பாக்குறேன் அப்படின்னா, என்ன இப்படி எல்லாம் சொல்றாங்களே, எல்லாருமே இதுக்கு பணம் கொடுக்குறாங்கன்றாங்களே அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஆங்கர் பப்ளிக் ஆங்கர் இருக்குன்றத நான் பாக்குறேன். நான் எந்த நம்பிக்கையே கிடையாது. எந்த காலகட்டத்திலுமே நீங்க பணம் வாங்கிட்டு தான் மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு ஒரு பொலிட்டிஷியன் நம்ப ஆரம்பிச்சாங்கன்னா அதை விட ஒரு தவறான விஷயம் இருக்கவே முடியாது. நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இதை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் அப்ப இதெல்லாமும் ஒரு ஃபேக்டரா சேர்ந்து இருக்கு. வரிசையாக காங்கிரஸ் கட்சியிலிருந்தே வாழ்த்துக்கள் வர ஆரம்பித்து விட்டது. இனிமே ஒவ்வொருத்தரா வாழ்த்து தெரிவிக்க ஆரம்பிப்பாங்க. முதல் வாழ்த்து காங்கிரஸ் இருந்து வந்திருக்கு. அடுத்து யாரிடம் இருந்து வரும்? திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளிடம். இது ஒரு நடைமுறை. வாழ்த்து சொல்றதுன்றது நடைமுறை தான். அவர் சொல்றதுல என்ன உள்நோக்கம் இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஆனா ஜென்ரலா ஒருத்தர் வாழ்த்துறதுன்றது அது ஒன்றும் பெரிய இமாலய தவறு எல்லாம் கிடையாது. யாரு எல்லாம் எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவர் எல்லாருமே வாழ்த்து தான் சொல்லுவாங்க. இப்ப இவர் சொன்னதோட ஒண்ணு ஆட் பண்ண விரும்புறேன். நம்ம இந்த பெரிய அளவுல மாற்றத்தை பத்தி பேசுறோம்ல. நீங்க அசாம்ல மகாந்தா வந்தாரு, அசாம் கணபரிஷத். அப்ப எல்லாம் பெரிய இவரும் சினிமா பத்தி எல்லாம் பேசுறாரு. புதிய மன்னர்கள் ஒரு படம் பாருங்க. அந்த மாதிரி எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸா இருக்கவங்க அமைச்சர் அதெல்லாம் கிளைமேக்ஸோட முடிஞ்சிடும். அந்த மாதிரி அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது யாருக்கும் தெரியாது. ஆனா அங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சது. அசாம் கணபரிஷத்து வந்தப்ப அதை பத்தி பெரிய பேச்சா இருந்தது. இன்னும் சொல்ல போனா தேசிய முன்னணி உருவாக்கத்துல கூட மகாந்தா ஒரு பெரிய ரோல் எல்லாம் பிளே பண்ணாரு. ஆனா ஒரு கவர்மெண்ட்லயே அவங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சி அங்க திருப்பி டேக் ஆஃபே ஆகல. ஒரு இதுக்காக சொல்றேன், ஒரு புரிதலுக்காக சொல்றேன். நீங்க என்டிஆர் கூட இப்ப இவர் சொன்ன இதுல உடனே வந்துட்டாருன்னா என்டிஆர் காங்கிரஸ் இருந்து வந்தவங்க கூட வச்சு சொல்ல போனா அவருக்கு ஒரு சரிவு வந்த பிறகு அப்பதான் சந்திரபாபு நாயுடு வர்றாரு. சந்திரபாபு நாயுடு ஒரு பெரிய ஆக்டிவிஸ்டா காங்கிரஸ் திருப்பி அவர் பாஸ்கர் ராவ் ஒரு அரசு கருத்து போதெல்லாம் பண்ணாரு. அப்போ இந்த பிளெண்ட் வேணும். இன்னைக்கு அவரோட பொலிட்டிக்கல் பேச அறியப்படுறவங்க 1-2 பேர் இருந்தாலுமே அவர் என்னென்ன குற்றச்சாட்டு எல்லாம் திமுக அதிமுக மேல வைக்கிறாரோ அந்த குற்றச்சாட்டு அந்த குற்றங்கள் நடந்ததா சொல்லக்கூடிய காலகட்டங்கள்ல அவங்க தான் திமுக அதிமுக இருந்தோம். அப்போ இது என்ன மாதிரியான சேஞ்ச் கொடுக்க முடியும்ன்ற கொஸ்டின் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் அவங்க தான் ஆன்சர் பண்ணுவாங்க. அடுத்து சுத்தி வளைக்கிறது திமுக அதிமுக வரிசையா கட்சிகள் இருக்கு.
அதுல இருக்கக்கூடிய குறை நிறைகளை சொல்றதுக்கும் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளும் இருக்கு. விஜயோட சொல்றேன், அடுத்த நிர்வாகம் அமைக்கும் போது, ஆட்சி அமைக்கும் போது எல்லாத்தையும் அவர் பேலன்ஸ் பண்ணிட்டு போறது அப்படிங்கிறது ஒரு சவால். ஒன்றிய அரசிடமிருந்து நிதி வாங்கணும், இதெல்லாம் வேற அடுத்த கட்டமா பார்க்க வேண்டியதாக இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா இப்ப நீங்க வந்து இதுக்கு முன்னாடி முதலமைச்சர்களா வந்து நேரடியா அவர் சொன்ன மாதிரி அம்மையார் ஜெயலலிதா கூட வந்து ராஜ்யசபால பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல போனா ராஜ்யசபால சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ண எம்பியா இருக்கும். சோ நீங்க இந்த பார்லிமெண்டரி சிஸ்டம்ல வந்து நீங்க வந்து உட்கார்றது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு அவரும் வந்து ஒன்னும் பெரிய அப்படியே கடினமான விஷயம் சொன்னா இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு. புதுசா வர கவர்மெண்ட் ஒருவேளை ஒரு கவர்மெண்ட் வந்து எவ்வளவு சீக்கிரம் ஃபார்ம் பண்றாங்கன்னா இந்த சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் மக்கள் வந்து ஓட்டு போட்ட மக்கள் அவர் சொன்னது மாதிரி எங்களுக்கு வாக்களித்த மக்கள் அந்த எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து அவங்க கொடுப்பாங்கன்னு தான் பார்க்கணும். SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.